ஹாய் கைஸ். ஸோ நம்மளுடைய ஹெட் கவுண்ட் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதோடைய ரா டேட்டா. அந்த ரா டேட்டாவில் இப்போ நம்ம ஸ்லைசஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்லைசஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, மோர் ஓவர் ஸ்லைசஸ் வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி தான். பட் இந்த ஃபில்டர் வந்து நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஆல்ட் டிஎஃப்எஃப் போட்டு யூஸ் பண்ணுற ஃபில்டரை விட ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னாக்கா, இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஃபில்டர் போடுறீங்கன்னா, இதில் போயிட்டு இங்கே கிளிக் பண்ணி இப்படி கிளிக் பண்ணி பார்ப்பீங்க. அதுவே டேபிளாக இருக்கிறப்போ ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் போயிட்டு இப்போ அதில் கிளியர் ஃபில்டர் கொடுத்துட்டே வரணும். சரிங்களா? ஆனால் இப்போ நீங்கள் ஸ்லைசஸ் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு அதை வந்து ஒரு ரிப்போர்ட்டை காமிக்கிறதுக்கு லுக்காகவும் இருக்கும், அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஜஸ்ட் நான் இப்போ எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஸ்லைசஸ் வந்து நான் சும்மா இந்த டேபிளுக்கு மேலேயே போட்டுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். யூஸ்வலாக நீங்கள் வந்து ஸ்லைசஸ் வந்து நீங்கள் எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் அதை வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து இங்கே கிளிக் பண்ணிங்கனாலே அது ஒர்க் ஆகும். நான் சும்மா இப்போ டம்மியாக மேலேயே போட்டு காமிக்கணுன்றதுக்காக சும்மா எம்டியாக ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். இது ஆல்ரெடி டேபிள் ரேஞ்சில் தான் வச்சுருக்கேன். ஸ்லைசஸ் வந்து நீங்கள் 2 இடத்துல போடலாம். ஒன்று வந்து டேபிளாக இருக்கிறப்ப போடலாம். அப்படி இல்லாட்டி பிவோட்டில் நீங்கள் ஸ்லைசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பிவோட்டில் ஸ்லைசஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் பிவோட் போடுறப்பவே நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன், எப்படி நீங்கள் ஸ்லைசஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிவோட்டுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுவேன். அதிலே ஸ்லைசஸ் எப்படி இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்றத நான் அதிலே கவர் பண்ணிடுறேன். ஸோ டேபிளில் நீங்கள் ஸ்லைசஸ் யூஸ் பண்ணோன்னா யூஸ்வலாக நீங்கள் போகிற மாதிரி டேபிள் டிசைன் போங்க. போனீங்கன்னா இன்சர்ட் ஸ்லைசர்னு இருக்கும். அந்த இன்சர்ட் ஸ்லைசரை நீங்கள் கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ அந்த டேபிள்ஸில் காலம்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆகிடும். இங்கே அதில் நீங்கள் என்னென்ன ஸ்லைசஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு நான் சும்மா இப்போ இயரு, எக்ஸ்பீரியன்ஸாக, நியூவா, அதுக்கப்புறமேட்டு கண்ட்ரி, சிட்டி, டிபார்ட்மெண்ட்டு, இது எல்லாத்தையும் வேறு ஏதாச்சும் இருக்கா, சும்மா இது போதும். இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்தோடனே எனக்கு இங்கே ஸ்லைசஸ்லாம் சின்ன சின்ன பாக்ஸாக வந்து நின்றோம். அந்த ஸ்லைசஸை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு இடத்துல இப்படி அழகாக ஒரு ஆர்டராக ஒரு ஈவனாக வச்சுக்கலாம். இது வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் பார்க்குறப்பையும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரீஸுன்றது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஆல்ட்டு WFF டபுள் டைம் நீங்கள் எஃப் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா எந்த இடத்துல செல்லை செலக்ட் பண்ணி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிறது மட்டும்தான் தெரியும். அதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே மூவ் ஆகிட்டே இருக்கும். நான் ரைட் சைடு கர்சர் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? இங்கே ஒரு கோடு வந்துடும், இப்படி ஒரு கோடு வந்து, அதாவது நான் செல்லை வந்து எங்கே வச்சு நான் ஃப்ரீஸ் பண்ணேன்னா C16 வச்சு ஆல்ட் WFFன்னு கொடுத்தேன். ஸோ அதை கொடுத்த உடனே இந்த செல்லுக்கு மேலே இருக்கிறதும் ஃப்ரீஸ் ஆகிடும், இந்த செல்லுக்கு லெஃப்டில் இருக்கிறதும் ஃப்ரீஸ் ஆகிடும். அதுக்கு அடுத்து ரைட் சைடில் எவ்வளோ தூரம் போகிறீங்களோ போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த செல்லுக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருந்துச்சோ அது மட்டும்தான் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறது எல்லாமே மறைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும் அப்படியே. அதே மாதிரி இந்த செல்லுக்கு மேலே இருக்கிறது மட்டும்தான் ஃப்ரீஸ் ஆகிருக்கும், அதுக்கு கீழே இருக்கிறது அப்படியே உங்களுக்கு மறைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். தெரியுதுங்களா? ஸோ இது வச்சு நீங்கள் ஈஸியாக வியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது எதனால் யூஸ் ஆகும்னா, இப்போ நான் சும்மா கீழே போகிறேன், கீழே போயிட்டு இப்படி 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 இப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைனுக்கான காலம் ஹெட்டர் என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு ஒரு வாட்டியும் நான் போயிட்டு கண்ட்ரோல் அப்பு கொடுத்து காலம் ஹெட்டர் என்னன்னு பார்த்துட்டே வந்துட்டே இருக்கணும். அதனால் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காலம் ஹெட்டர் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம், டேபிளை வியூ பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் ஃப்ரீஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீஸும் உங்களுக்கு யூஸ் பண்ண நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். சிம்பிள் லாஜிக் தான் அது. ஒரு ஒரு வாட்டியும் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து
ஈஸியாக அது வந்து அடாப்ட் ஆகிப்போம். ஓகே, ஸ்லைசர் நம்ம போட்டோம் இல்லையா, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் இதில் அக்கௌண்டிங் சூஸ் பண்ணேன்னா எனக்கு அக்கௌண்டிங்ன்ற டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வந்திருக்கும். டேபிளில் அதுவே ஆட்டோ ஃபில்டர் போட்டுக்கும். அடுத்து இதில் பிரேசில் நான் சூஸ் பண்ணேன்னா பிரேசில் மட்டும்தான் எனக்கு வரும். அடுத்து அதில் மனூஸ்ன்னு இருக்கா, மனூஸ்ன்றதை சூஸ் பண்ணேன்னா அது மட்டும்தான் எனக்கு வியூ ஆகும். எக்ஸ்பீரியன்ஸுன்றது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் வரும். அடுத்து 2019 2021 இது 2 வருஷத்துல தான் ஆளுங்க இருக்காங்க. ஸோ அந்த 2 வருஷம் தான் உங்களுக்கு ஆப்ஷனில் காமிக்கும். சரிங்களா? இப்போது இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்லைசரில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்லைசர் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த ஹைட் ஐட்டம் வித் நோ டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா எவ்வளோ ஸ்லைசர் போட்டோமோ அது எல்லா ஸ்லைசர்லையுமே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கோமா பார்த்துக்கோங்க. எல்லாத்துலேயும் ஹைட் ஆகி தான் இருக்குது. ஓகே ஓகே, இது என்ன பண்ணுன்னா, நான் ஃபஸ்ட்டு ஸ்லைசரை சூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஸ்லைஸில் இப்போ நான் அக்கௌண்டிங் சூஸ் பண்ணேன்னா பேலன்ஸ் இருக்கிற 4 பாக்ஸ்லையுமே அக்கௌண்டிங் ரிலேட்டடாக இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் அது காமிக்குமே. அதுக்கு அன்ரிலேட்டடாக இப்போ அக்கௌண்டிங்கே இல்லாத, இப்போ பிரேசிலில் அக்கௌண்டிங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பிரேசில் அது ஆப்வியஸாக இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு அது காமிக்கவே காமிக்காது. ஸோ உங்களுக்கு சூஸிங் மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும். நான் இப்போ எல்லாத்தையும் இப்போ சும்மா எல்லாத்துக்கும் அந்த ஹைடுன்றதை எடுத்து விட்டு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நான் எடுத்து விட்டோன்னே இந்த இடத்துல பாருங்க, சைனா, யுனைடெட் ஸ்டேட்டுன்னு வந்துச்சா, இங்கே பாருங்க, ஆஸ்டின், பீஜிங், சிகாகோ, ஷாங்காய் எல்லாமே அவைலபிளாக இருக்க எல்லாமே காமிக்கும். பட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறது எல்லாமே வேணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் எனக்கு அடுத்துல வரதில் காமி அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நீங்கள் செலக்ட் செட்டிங்ஸில் சைஸ் செட்டிங்ஸில் வந்து ஹைட் ஐட்டம் வித் நோ டேட்டா அதை கொடுத்துட்டிங்கன்னா அது ஹைட் ஆகிடும். போயிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, போயிடுச்சு. பிரேசில் மட்டும்தான் இருக்கா? ஓகே. அடுத்து இதில் இன்னும் ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணலான்னா, ஸ்லைசர் செட்டிங்ஸ்லேயே இப்போ உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வருது இல்லையா, இது எல்லாமே நீங்கள் வந்து அசெண்டிங்கில் வேணுமா டிசெண்டிங்கில் வேணுமா அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அது தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதை வச்சு உங்களுக்கு நீங்கள் ரிப்போர்ட் அனுப்புகிறப்பவே இந்த ஸ்லைசஸும் வச்சு கொடுத்துட்டீங்கன்னாக்கா பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க போயிட்டு ஃபில்டரை போட்டு அதை நோண்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு என்ன ஃபில்ட்ரேஷன் வேணுமோ அதை இங்கே சூஸ் பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்துடலாம். ஸோ மேனேஜர்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து ஒர்க் பண்ணணும்னு பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு மவுஸில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே அவங்களுக்கு சம்மரி வரணுன்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் ரிப்போர்ட்டில் ப்ளக் பண்ணிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்மளும் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்போ டெம்ப்ளேட் மாதிரி டக்கு டக்குன்னு டேட்டாவை மட்டும் பேஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இப்போ இது டேபிளாக தான் இருக்குது. டேபிளாக இருக்குன்றப்போ நான் ஜஸ்ட்டு இங்கே ரா டேட்டாவை பேஸ்ட் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆளுன்னு கொடுத்துட்டேன்னா நான் இந்த டேபிளை பேஸ் பண்ணி என்னென்னலாம் ஃபார்முலா போட்டிருக்கோனோ அது எல்லாமே எனக்கு பேஸ்ட் ஆகிடும், ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ அதனால் மோஸ்ட்லி உங்களுடைய ரிப்போர்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ரா டேட்டா வந்து டேபிள் ஃபார்மெட்டில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. டேபிள் ஃபார்மெட்டில் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். சம் கேசஸ்க்கு டேபிள் ஃபார்மேட் செட் ஆகாது, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி சினாரியோஸில் மட்டும் நீங்கள் வந்து நார்மலாக ஒரு எக்ஸல் டேபிளாகவே வச்சுக்கோங்க. இந்த டேபிளில் நீங்கள் வைக்காதீங்க. எக்ஸல் டேபிள் இந்த சென்ஸ் நார்மல் ஒரு ஒர்க் புக்கில் இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. அதை டேபிளாக கன்வெர்ட் பண்ணாமல் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. பட் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் டேபிள்குள்ளார டேட்டாவை போட்டு ஃபார்முலா போட முடியும் அப்படி போட்டுக்கோங்க. ஏன்னா டேபிள்குள்ளே போட்டிங்கன்னா எரர்ஸ் எல்லாம் அவ்வளோக்குள்ளே ரெடியூஸ் ஆகும். நீங்கள் இப்போ பிவோட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா பிவோட்டுக்கு நீங்கள் டேபிள் ரேஞ்ச் மாற்றணும்னு அவசியமே இல்லை. டேபிளில் போட்டிங்கனாக்கா ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிங்கனாலே போதும். அப்போ பிவோட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கும். ஃபார்முலா போட்டிங்கனாலும் ஃபார்முலாவில் ரேஞ்ச் மாற்றணும்னு அவசியமே இல்லை. ஸோ டேபிளாக வச்சு யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டேட்டாக்கு. சரிங்களா? இன்னொரு வாட்டி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.